செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் கடலில் பயன்படுத்தப்படும் பழுப்புகள் திடீரென கரை ஒதுங்கியது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளே இருக்கும் குடிநீர் பழுப்பு கரை ஒதுங்கிய நிலையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறிய துடுப்பு படகு மூலம் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆர்கே நகர் பகுதியில் வாடகை வீட்டில் சிஆர்பிஎஃப் வீரர் மணிகண்டன் அனுமதியின்றி வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செய்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சென்ற மகாலிங்கபுரம் போலீசார் மணிகண்டனை கைது செய்து அவரிடம் இருந்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சௌமி நாராயண தெருவைச் சேர்ந்த விஜயா மற்றும் அவரது இளைய மகன் பிரபு இருவரும் தற்கொலை செய்து கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பழனி நகர காவல்துறையினர் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சியில் மீன் இறைச்சியை பொது இடத்தில் கொட்டிய டெம்போவை பேரூராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் ராஜ்குமார் பறிமுதல் செய்து பேரூராட்சி நிர்வாகத்தில் ஒப்படைத்துள்ளார். மேலும் பொது இடத்தில் மீன் இறைச்சியை கொட்டியதற்காக பேரூராட்சி நிர்வாகம் அபராதம் வசூலித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவிற்குட்பட்ட வடக்குளூர் கத்தாளைமேடு பகுதியில் கருப்பையா செல்வி தம்பதியினர் வளர்த்து வந்த ஆடுகள் காணாமல் போன நிலையில் மங்களமேடு போலீசார் திருடிய நபர்களை கைது செய்து 68 ஆடுகளையும் அவர்களிடம் இருந்து மீட்டனர். மேலும் ஆடுகளை மீட்டு சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் 22 வருடங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் பூக்குழி திருவிழா நடைபெற்றது. இந்த நிலையில் பூக்குழி இறங்கும் போது மாடசாமி என்ற முதியவர் பூக்குழியில் தவறி விழுந்த நிலையில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாக்கம் கிராம ஊராட்சியில் அமைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கடந்த 3ஆம் தேதி துவங்கப்பட்ட நிலையில் தற்போது வரை கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய பணம் விவசாயிகளுக்கு தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 20,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் லாரி போக்குவரத்து குறைபாட்டால் கொள்முதல் நிலையத்திலேயே தேக்கி வைக்கப்பட்டு பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதால் விரைவாக குறைபாடுகளை நீக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகளின் 25 வருடங்களுக்கு பிறகு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவ மாணவிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களது ஆசிரியர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சிக்கம்பட்டி பாலிக்காட்டைச் சேர்ந்த ராஜி என்பவரின் வீடு புகுந்து நகை பணம் கொள்ளையடித்த வழக்கில் ஒருவரை தாரமங்கலம் தனிப்படை போலீசார் கைது செய்து தலைமறைவாக உள்ள மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். மேலும் அவரிடம் இருந்து 21 சவரன் தங்க நகை, 1 லட்சம் ரூபாய் பணம், கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த கணவன் மனைவி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளாங்காட்டு வலசு பகுதியில் வசித்து வந்த ராமசாமியும் அவரது மனைவி பாக்கியம்மாள் என்பவரும் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.